தமிழகத்தில் காங்கிரஸ் மற்றும் பாஜக இதை கேட்கும் போதே ஒரு நொடி சற்று சிந்திக்கும் அளவிற்கு தமிழகத்தில் திமுக அதிமுகவிற்கு மகத்தான வரவேற்பு உள்ளது. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கூட இந்த நடைமுறைகளை பார்த்திருப்பீர்கள். 90களில் திரு கோவிந்தசாமி கருப்பையா மூப்பனார் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவரை தமிழகத்தில் பெரிதளவில் வரவேற்பை பெற்ற காங்கிரஸ் கட்சி நாளடைவில் திமுக கட்சியுடனான கூட்டணியிலேயே தமிழகத்தில் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சி நடைபெறுகிறது. இவ்வாறு இருபெரும் தேசிய கட்சிகளான இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகளின் நிழலில் தமிழகத்தின் இரு பெரும் கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் இருந்து வருகின்றன. இந்நிலையில் காங்கிரஸ் மற்றும் பாஜக என்று தேசிய அளவிலும் பிற மாநிலங்களிலும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போது தமிழகத்திலும் காங்கிரஸ் மற்றும் பாஜக என்ற கூற்று அரங்கேறி வருகிறது. பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற நாள் முதல் தன்னை முன்னிறுத்தி பல பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தும் பல விமர்சனங்கள் செய்தும் சர்ச்சையை ஏற்படுத்தி தன் பொறுப்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அதேபோல் பிப்ரவரி 2024ஆம் ஆண்டு தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பொறுப்பேற்ற திரு செல்வ பெருந்தகை அவர்களும் அண்மையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அவர், இவ்வளவு ஆண்டுகளாக திமுகவுடன் துணை நின்று கிடைத்த வெற்றி போதும், தனித்து நின்று தமிழகத்தில் பெரிதளவில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று கூறி தன் வருகையை அதிரடியாக பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் மாநில தலைவர் மற்றும் பாஜக மாநில தலைவர் ஆகிய இருவருக்கும் மோதல் தொடங்கியது. 4 நாட்களுக்கு முன்பு திரு அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது ஆருத்ரா கோல்டு நிறுவனர் பாஜக கட்சியில் ஒரு முக்கிய நபர் என்று செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். அதற்கு உங்கள் கருத்து என்று நிருபர் ஒருவர் கேட்டபோது அண்ணாமலை கூறியது, அவர்களை பற்றி அவருக்கு தெரிந்திருக்கலாம். ஏனென்றால் அவர் ஒரு முன்னாள் ரவுடி என்றும் சென்னையில் பல ரவுடிகளை அவர் கண்காணிப்பார் என்று காட்டமாக செல்வ பெருந்தகை அவர்களை சாடியிருந்தார். இதற்கு பதில் அளிக்கும் விதமாக பேட்டியளித்த செல்வ பெருந்தகை அவர்கள், அண்ணாமலை என்ன IPS படிச்சார்னு தெரியல, என்னை அவர்களோடு சம்பந்தப்படுத்தி பேசி உண்மைக்கு புறம்பாக நடந்திருக்கிறார். இதற்காக அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்று சட்டம் சொல்கிறது. இதற்கு அவர் பதில் அளித்தாக வேண்டும் என்று செல்வ பெருந்தகை அவர்கள் கூறினார். இவ்வாறு பாஜக தலைவர் மற்றும் காங்கிரஸ் தலைவர் தமிழகத்தில் நீண்ட கால இடைவெளிக்கு பின் மோதுவது மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தில் காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி என இரண்டும் தனிப்பான்மையை வெளிப்படுத்துமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.